நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ இப்போ விவாகரத்து பண்ணிக்கிறதுல எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் உன்னை என்னால பார்க்கவே முடியாது. அதை இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியல. உன் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், புருஷன் இறந்துருவாரு. அதைத்தானே இப்ப பிரச்சனைன்னு சொல்றாங்க. என்னையே எடுத்துக்கோ, அவர் என்ன காதலிச்சாரு. இருந்தாலும் சாஸ்திரப்படி ஏகப்பட்ட ஜோசியரை வச்சு ஜாதக பொருத்தம் பார்த்தாங்க. பொருத்தம் நல்லா இருக்கு. அவருக்கு இனி ராஜயோகம், அதுலயும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா 100 வருஷம் வாழ்வாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. கல்யாணமும் நடந்தது. 5 வருஷம் அவரு போய் சேர்ந்துட்டாரு. எனக்கு செவ்வாய் தோஷம் எல்லாம் கிடையாதுமா. அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா நான் வீல் சேர்ல தான் இருக்கேன். ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாரு. நாங்க 2 பேரும் கார்ல போகும்போது லாரி வந்து இடிச்சிடுச்சு. 5 வருஷம் நான் கோமால இருந்தேன். நான் கண்முழிக்கும் போதுதான் அவர் இறந்ததை தெரிஞ்சுக்கிட்டேன். சாவு வரணும்னா செவ்வாய் தோஷம் தேவையில்லை. எல்லாத்தையும் சாமி ஏற்கனவே முடிவு பண்ணத்தான். நேரம் வரும்போது அது நடக்கும். ஜோசியக்காரன் சாமி கிடையாது, அவனும் மனுஷன்தான். அவன் சாகணுங்கிறது தான் விதினா கண்டிப்பா சாவான். நீ விவாகரத்துக்கு சம்மதிக்க கூடாது. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் நான் ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு கை எனக்கு திரும்ப கிடைச்சது. நீ போயிட்டன்னா இந்த கை பழைய மாதிரி ஆயிடும். இல்ல, நான் சைன் பண்ண மாட்டேன். அவ வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவளுக்கு அட்வைஸ் பண்றவன் தான் வேண்டான்னு சொல்லியிருப்பான். அவ வரட்டும் மனு, என்ன சொல்றான்னு கேட்கலாம். இதுதான் நான் கடைசியா வரேன். இனி விவாகரத்துன்னு சொல்லி என்னை திரும்பவும் கூப்பிடாதீங்க. அஞ்சனா வந்துட்டா. நீங்க பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க. இந்தாம்மா, இதுல ஒரு சைன் பண்ணு.
சைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த விவாகரத்துக்கு என்ன காரணங்கிறத தெளிவா சொல்லணும். அத நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. யாராவது கேட்டா நான் சொல்லணும்ல. செவ்வாய் தோஷம் தான் காரணம்னு நான் சொன்னேன்ல, அப்போ நீ எடுத்து பேசவே இல்லை. இப்ப பேசுறேன். செவ்வாய் தோஷங்கிற பேரை சொல்லி விவாகரத்து பண்றதுல நான் தயாரா இல்ல. அப்ப என்ன சாவ சொல்றியா? யார் சாகுறாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல. செவ்வாய் தோஷங்கிற பேரை சொல்லி நான் சைன் பண்ண மாட்டேன். ஜோசியர் சொன்னதை நீயும் கேட்டல்ல? ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்த்து எல்லா பொருத்தமும் இருக்குன்னு சொல்லி 100 வருஷம் உயிரோடு இருப்பாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா கல்யாணம் பண்ணி இப்ப விதவையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே ஒரு சாட்சி உங்க வீட்லயே இருக்காங்க, பிரதீபாமா. பிரதீபா அம்மாவுக்கு செவ்வாய் தோஷம்லாம் ஒண்ணு கிடையாதுல்ல. வெறும் 5 வருஷம் தான் புருஷன் பொண்டாட்டியமா வாழ்ந்தாங்க. அதுக்குள்ள அவங்க கணவனை அந்த ஆண்டவன் பறிச்சிட்டான். இப்ப நீ சைன் பண்ணுவியா மாட்டியா? இல்ல. மாட்டியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். மனு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என் புருஷனை பாத்தீங்களா அட்வொகேட் சார்? இவர் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக நான் எதுக்காக தியாகம் பண்ணணும்? பிரதீபா அம்மாவோட கதை உங்களுக்கும் தெரியும் தானே சார்? பிரேக் பிடிக்காம வந்த லாரி அவங்க 2 பேரும் போன காரை இடிச்சிருச்சு. பிரதீபா அம்மா 5 வருஷம் கோமால இருந்தாங்க. தீர்க்க சுமங்கலியா வாழ்வாங்கன்னு எல்லா ஜோசியரும் சொன்னாங்களாம். ஆனா இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? இவளுக்கு சொல்லி கொடுக்குறவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் கதையை நான் முடிக்கிறேன். வக்கீல் சார், நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா? பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். இந்த வீர மங்கிய நான் தலை வணங்கி வரவேற்கிறேன். உனக்கு எவன் ஏன் எல்எல்பி இந்த வக்கீல் பட்டெல்லாம் கொடுத்தது? இப்போ ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செவ்வாய் தோஷத்தினால நீ செத்து போனாலும் கவலை இல்லை. உன்னை நீயே அழிச்சிக்காத. போயா. நல்ல மரியாதையான பையனை பெற்றிருக்கீங்க. லாயர் சார், இவ முடிவை மாத்திக்கிட்டது கூட இப்ப எனக்கு அதிர்ச்சியா இல்ல. ஆனா பிரதீபா வாழ்க்கையில நடந்தது இவளுக்கு எப்படி தெரியும்? இங்க யாராவது? இங்க யாருக்கும் இவ்ளோ டீப்பாலாம் தெரியாது. ஜோசியர் சொன்னது வரைக்கும் இவ சொல்லிட்டு போறா. மனு சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் அஞ்சனாவுக்கு பின்னாடி இருக்காங்க. அது பெரிய ஆபத்து. இன்னைக்கு நாம ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம். அஞ்சனா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிருப்பா. பாவம் செவ்வாய் தோஷம் ஆப்பு வச்சிருச்சு. அவன் திரும்பவும் லவ் கிவ்னு போகாம நீ தான் பாத்துக்கணும். முதல்ல அவன் மொத்தமா ஏன் கண்ட்ரோலுக்கு வரட்டும். இதுக்காக நம்ம சோனாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். கல்யாணத்துக்கு முதல் நாள் சோனா திடீர்னு போட்ட பிளான் இது. அஞ்சனாவோட ஜாதகத்தை அவ காப்பி எடுத்துட்டா. உண்மையிலேயே அது பெரிய லாட்டரி தான். நீ திரும்பவும் மனுக்கு சொந்தமானதும் இந்த அப்பாவிய மறந்துடாதமா. அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கோ. நீ ஒழுங்கா இருந்தா மறக்க மாட்டேன். ஹே மனோ, கங்க்ராட்ஸ் மச்சான். ஒரு வழியா அந்த செவ்வாய் தோஷக்காரி உன்னை விட்டு போயிட்டால. இருந்தாலும் கேஸ் தீர்ப்பு வர வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். தீர்ப்பு வந்தாதான் நீ புருஷன் இல்லைன்னு ஆகும். மாயா, ஓபன் பண்ணு, கொண்டாடுவோம். வேணாம் வேணாம், செலிப்ரேஷன்லாம் வேண்டாம். எனக்காக சோக கீதம் வேணாம், பாடுங்க. மறுபடியும் அவ ஏமாத்திட்டா, சைன் பண்ண மாட்டேன்ட்டா. நான் செத்தா அவளுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏன் அவ திடீர்னு மாறிட்டா? காரணம் எனக்கு தெரியும். அவன்தான் அருண். அவங்களுக்குள்ள இப்பவும் கனெக்ஷன் இருக்கு. அவன் தான் அவளோட காட்ஃபாதர். அவன் கூட அவ வந்து இறங்கினதை நான் பார்த்தேன். எனக்கும் அதே டவுட் தான். அருண் தான் உன்னோட எதிரி. அவனை பொறுத்த வரைக்கும் அவ பிகே இந்தியால இருக்கவும் செய்யணும், அவனோட ஆசைக்கெல்லாம் அவ கோஆபரேட் பண்ணவும் செய்யணும். பிகே இந்தியால அவன் இருந்தா தானே அவன் தேவைப்படும் போதெல்லாம் பணத்தை கறக்க முடியும். அவ அங்கிருந்து பணம் திருடுறாளான்னு நீ கவனிச்சுக்கோ. நீ மல்லிகா ஆண்டி கிட்ட சொல்லி பண பொறுப்பு எதையும் கொடுக்க வேணும்னு சொல்லிடு.
கவனமா மூவ் பண்ணணும். அந்த அருவா சாஜி தான் அவளுக்கு பாடி கார்டு. அந்த பயம் எப்பவும் வேணும். நாம எவ்வளவு ஜாலியா லக்ஸூரியா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்பதான் உனக்கு காதல் வந்து எல்லாம் கெட்டு போச்சு. லயலா மஜ்னு காதல். இந்தா உட்காரு. இல்லை நான் கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு அவசரமாக போகணும். ஒரு மீட்டிங் இருக்கு, ராத்திரி வரேன். மல்லிகா, எனக்கு நீ ப்ராப்பரான ஆன்சரை சொல்லி ஆகணும். கம்பெனியோட ப்ரோக்ரஸ் பழைய மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை இப்படியே இருக்கணுமா? நான் எதை ஃபாலோ பண்ணணும்? கம்பெனி இப்படியே இருந்துட்டு போகணும்னு நினைச்சா நான் கிளம்புறேன். நீங்க முதல்ல உட்காருங்க ராஜீவண்ணா. நம்ம கம்பெனிய பழைய மாதிரி ஆக்கணும்னு தான் நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன முயற்சி? நீங்க எல்லாம் என்னதான் முயற்சி பண்றீங்க சொல்லுங்க. கம்பெனியை காப்பாத்த ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி ஃபைல் ஆக்கி உங்க கையில கொடுத்துருக்கேன். அது மல்லிகாவோட டேபிள்ல அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. நான் அதை படிச்சு பார்த்தேன். எத்தனை முறை? ஒரே தடவை தான். ஆனா எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நான் அது சொல்லணும்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது. அதுக்கு ஒரு பிரசன்டேஷன் ஏற்பாடு பண்ண போதுமே. ஆமா, அதுதான் நானும் நினைச்சேன். அத ஒரு பிரசன்டேஷனா ரெடி பண்ணுங்க. நான் எப்ப வரணும்னு சொல்லுங்க. இந்த ப்ரொபோசல் என்னோடது இல்ல. யாரா வேணா இருக்கட்டும், அவங்க கிட்ட வர சொல்லுங்க. சரி, நான் அரேஞ்ச் பண்றேன். அதே மாதிரி பிளான்டேஷன் விஷயத்திலையும் ஒரு முடிவெடுத்தாகணும். அதுக்கும் ஏதாவது ப்ரொபோசல் இருந்தா பார்க்கலாம். என்ன, எனி அபிஷியல்? நோ, பர்சனல். கம்பெனியை பத்தி தான் உனக்கு கவலையே இல்லையே. பிளான்டேஷன்ல தான் சமரசம் பேசுறதுக்கு நான் போனேன். அது தோல்வியில முடிஞ்சிருச்சே. இருக்கிற வாய்ப்பை கூட கெடுத்து வச்சுட்ட. அப்புறம் அந்த பிளான்டேஷன் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அதை பார்க்கறதுக்கான யோகம் கூட இல்லையே. நீ எங்க போற? உங்களுக்கு தான் என் உயிரை பத்தி அக்கறையே இல்லையே. நான் செத்தா செத்து மனு, போறேன். ஸ்டாப் இட். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது ஒரு செவ்வாய் தோஷம் பொண்ண. நான் செத்துருவேன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அப்ப உறவை வெட்டி விட வேணாமா? இத பாரு, நீ அவளை காதலிச்சப்பவே செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு பார்த்திருக்கணும். இது ஒண்ணு நான் ஏற்பாடு பண்ண கல்யாணம் இல்ல. அந்த ஜோசியர் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? ஜோசியர் சொன்னதை நான் நம்புறேன். ஆனா இப்போதைக்கு அது பின்னாடி அலையறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. கம்பெனி எப்படி காப்பாத்துறதுன்னு புரியாம நானே ஓடிட்டு இருக்கேன். உன்னால எனக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. நான் செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய், நீ சீக்கிரமாவே வந்துட்டியா? ப்ரொபோசல் கொடுத்தவங்க இப்ப வந்துருவாங்க. பிரசன்டேஷனும் இருக்கு. நான் உங்ககிட்ட பர்சனலா சில விஷயங்கள் கேட்கணும். கேளுங்க. பிரதீபா விஷயம்தான். பிரதீபாவோட லைஃப் ஹிஸ்டரிய ரீசெண்டா யார்கிட்டயாவது சொன்னீங்களா? இல்ல. ஏன்? இல்ல, நேத்து அஞ்சனா பேசும்போது சில விஷயம் சொன்னா. பிரேக் பிடிக்காத லாரியால தான் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு. அதுக்கு மேலேயும் சில விஷயம் சொன்னா. இல்ல, சொல்லல. நான் சொல்லவும் மாட்டேன். அது மல்லிகாவோட ஹஸ்பண்டுக்கு நான் கொடுத்த வாக்கு. அது மட்டும் இல்ல, பிரதீபாவோட விஷயம் வெளில வந்தா கார்ப்பரேட் இந்தியாவுக்கும் மல்லிகாவோட பதவிக்கும் ஒரு பெரிய ஆபத்துன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லல. நான் உங்களை சந்தேகப்பட்டெல்லாம் இத கேட்கல. சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக தான் கேட்டேன். அஞ்சனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரியும்ல?
ஒருவேளை கெஸ் பண்ணி சொல்லியிருப்பா. ம், இருக்கலாம். நம்ம அப்படி உட்காரலாமா? ம், போலாம். எங்க ப்ரொபோசலை பிரசன்ட் பண்ற ஆளு? வர சொல்றேன். ம், தைரியமா வாமா. உள்ள வாமா. இவளுக்கு இங்க என்ன வேலை? கெட் அவுட். கேட்டுக்கோங்க எம்டி மேடம், இந்த ப்ரப்போசலை கொடுத்ததே அஞ்சனா தான். அஞ்சனா பிரசன்ட் பண்ணுவா. பிரசன்டேஷனா? ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ் ஓடினதுக்கான பிரைஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மனு ப்ளீஸ் ஸ்டாப். பிரசன்டேஷன் ஆரம்பிக்க சொல்லுங்க. அஞ்சனா கேரி ஆன். கேரி ஆன். மரியாதைக்குரிய கார்ப்பரேட் இந்தியா எம்டி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், வைஸ் சேர்மன். A company's growth strategy allows companies to expand their business. Growth can be achieved by adding new locations, investing in customers' acquisitions, expanding in product lines, etc. The main points are so this is the actual plans and we have discussions, and this can be classified into buyers and then laborers, and buyers may have existing buyers and new buyers. And then discussions can be classified into media and public, and these two are very important in our business. We have concentrate on that too. And then we have labors, and this can be classified into officials and common. Strategies. Consider the available options and building your business plans depending on the company you're building. That's all. My presentation is over.
சி எனக்கு தேவை ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். உங்களுக்கு வேற வேலையே இல்லையம்மா? ஏதோ காலேஜில் படித்த புக்கில் மனப்பாடம் பண்ணிட்டு இங்கே வந்து பெணாத்துறா. மனு, மல்லிகா நீ கேளு, அஞ்சனா டீட்டெயிலாக சொல்லுவா. சி ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணு. மேடம், 2 கம்பெனியை விற்கிறதாவே வச்சுக்கோங்க. வெறும் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு. அப்படி பண்ணீங்கன்னா கம்பெனியோட எண்ணிக்கை 14 இருந்து 12 ஆயிடும். அது கண்டிப்பா கம்பெனியோட ஸ்டேட்டஸை பாதிக்கும். கார்ப்பரேட் இந்தியா வீழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிற மீடியா செய்தி அதை இன்னும் வலுவாக்கும். எஸ், 2 கம்பெனியோட 10% ஷேரை விற்கிறோம். ஷேர் வேல்யூ மினிமம் 50 ரூபாய். அதை மார்க்கெட்ல நம்ம சேல் பண்றோம். மினிமம் 300 கோடிக்காவது நம்ம சேல் பண்றோம். இப்படி பண்ணா கம்பெனியோட எல்லா கடனையும் நம்ம அடைக்கலாம். வெரி குட். கம்பெனிக்கு நஷ்டமும் வராது. 2 கம்பெனியை நம்ம புதுசா ஆரம்பிக்கிறதுக்கும் பணம் இருக்கும். கம்பெனியோட இமேஜ் இப்படி இருக்கும்போது எப்படி ஷேரை விற்க முடியும்? அதுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும். சோஷியல் மீடியா மூலமா, பப்ளிக் மீடியா மூலமா நம்ம நியூஸை பரப்பி இமேஜை அதிகப்படுத்திக்கலாம். பத்திரிகையில தொடர்ந்து எழுதுற பொருளாதார வல்லுநர்களை நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். தேவைப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர்ஸ் கூட வளைக்கணும். தேயிலை தோட்டத்தில் மூட்டை தூக்குறது வேற, இங்கே சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறது வேறன்னு உங்கள் சிஷ்ய கிட்ட சொல்லுங்க. இதுக்கு தான் நான் வேண்டான்னு மேடம் என்ன திட்டாம போனதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ப்ரப்போசல் அவங்களுக்கு பிடிக்கலன்னா போகட்டும். நாம ஏறி போற ஒவ்வொரு படியும் வெற்றி படியா இருக்கணும்னு அவசியமே இல்லை. எனிவே, பிரசன்டேஷன் நல்லா இருந்தது. தேங்க்யூ. என்ன மல்லிகா, ஒண்ணுமே சொல்லாம கிளம்பிட்ட? ப்ரப்போசல் நல்லா இல்லையா? இல்ல அவ மேல உள்ள பர்சனல் ஈகோ? உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீ உன்னுடைய முடிவை சொல்லு மல்லிகா. வேணான்னா மத்த பாசிபிலிட்டிஸ பார்க்கலாம். எனக்கு இந்த ப்ரொபோசல் ரொம்ப பிடிச்சிருக்கு. 100% நான் நம்புறேன். கரெக்ட் ரூட்ல போனா ஜெயிச்சிடலாம். ஆனா இந்த ஐடியா நமக்கு எப்படி தோணாம போச்சு? அது அவளுக்கு இருக்கிற மூளை நம்ம 2 பேருக்கும் இல்லையே. சரி, உன்னோட இந்த கருத்தை அஞ்சனா கிட்டே சொல்லிருக்கலாமே. அது அவளுக்கு ஒரு அவார்டா இருந்திருக்கும்ல. அவ கூட பர்சனலா ஒரு உறவை வளர்த்துக்கணும்னு நான் ஆசைப்படலன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப வீட்ல நடந்துட்டு இருக்கு. உட்காருங்க. நான் கேள்விப்பட்டேன், டிவோர்ஸ் அது இதுன்னு. உங்க குடும்ப விஷயத்துல தலையிட நானும் விரும்பவே இல்லை. ஆனா அஞ்சனாவை வீட்டுக்கு அனுப்பிட்டா அது உங்க குடும்பத்துக்கு தான் பெரிய நஷ்டமா போகும் மல்லிகா. அத நீ அப்புறமா தெரிஞ்சுப்ப. நாம இத பத்தி அப்புறமா பேசலாம். அடுத்தது பிளான்டேஷன் விஷயம். ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஸ்ட்ரைக்க நிப்பாட்டி ஆகணும். மனுவோட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருச்சு. அதுக்கும் கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. அஞ்சனா போகட்டும். அஞ்சனாவா? தரக்குறைவா நினைக்காத. அவ தொழிலாளிகளுக்கெல்லாம் ரொம்ப பிரியமானவ.
திறமைக்கும் பஞ்சம் இல்ல. நாம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஓகே. ஓகே. கைய கொடுமா. குடுமா கைய. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது கார்ப்பரேட்ஸ் இந்தியாவோட எம்டியோட வாழ்த்து. நேர்ல சொல்ல வெக்கப்படுறாங்க. எதுக்கு? உன்னோட ப்ரப்போசல் அப்ரூவ்ட். இந்த ப்ரப்போசலை வச்சு ஒர்க் பண்ண முடிவு பண்ணிட்டேன். குத்து மதிப்பா கல்லை விட்டு எறிஞ்ச மாங்காய் விழுந்துருச்சு. குத்து மதிப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, ஷார்ப் ஷூட்டர்மா. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பை கம்பெனி அஞ்சனா கிட்ட கொடுக்க போகுது. உட்காருமா. நீ அந்த பொறுப்பை நிறைவேற்றி கம்பெனியை காப்பாத்தி ஆகணும். இப்ப கொடுத்த ப்ரப்போசல் மாதிரியே. இவ்ளோ சஸ்பென்ஸ் தேவையா? PK பிளான்டேஷன்ல ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க வச்சு பழைய மாதிரி வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்கு அஞ்சனா என்கின்ற கம்பெனி டைரக்டர் ஆஃப் போர்ட் மெம்பர் நாளைக்கு கிளம்பணும். சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைச்சாலாம் எதுவும் நடக்காது. நடக்கும் அஞ்சனா. ஒரு முயற்சி தான் இது. ஜெயிக்கலாம், தோல்வியும் அடையலாம். இந்நிலையில முயற்சி செஞ்சு பார்க்கறது மட்டும்தான் நம்மளோட கடமை. கம்பெனியோட பழைய தொழிலாளியா இருந்தனா இப்ப டைரக்டர் போர்டு மெம்பரா போனா யாராவது ஏத்துப்பாங்களா? அஞ்சனா, இந்த பொறுப்புல நீ ஜெயிக்க உனக்கு 2 விஷயம் முக்கியமா தேவைமா. ஒண்ணு, உன்னோட அறிவு. அதுல எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு. அத இங்க இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கணும். முக்கியமா மனுவும் மல்லிகாவும். 2வது, மனு தோத்துட்டு வந்த இடத்துக்கு நீ போக போற. நீ ஜெயிக்கணும். அது என்னோட சுயநலம். அவன் உன்னை கிண்டல் பண்ணதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். சார், ஆனா நீ ஜெயிப்பமா. நீ ஜெயிப்பேன்னு உன் மனசுல நம்பு. முயற்சி பண்றேன் சார். முயற்சியெல்லாம் இல்ல, நாங்க முடிவு பண்ணிட்டோம். சாமி கூட இருக்கும்ல. நான் கூடவே இருப்பேன். தைரியமா போமா. கிருஷ்ணா, எனக்கு அனுபவமே இல்லாத ஒரு வேலையை இப்ப பார்க்க போறேன். நான் ஸ்ட்ரைக்கை முடிச்சு வைக்கணுமா? அதுலயும் யூனியன் லீடர்ஸ் கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குமா? அந்த தைரியத்தை நீ தான் எனக்கு கொடுக்கணும். எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படல. ரொம்ப நாளா தொழிலாளர்கள் எல்லாம் பட்னியா கிடக்குறாங்க. நான் இப்ப அவங்க கூட இருந்திருந்தா என்னோட நிலைமையும் அப்படிதானே இருந்திருக்கும். இந்த ஸ்ட்ரைக்குக்காக பேச்சுவார்த்தை நடக்கும்போது யாரையும் காயப்படுத்தாம இருக்க எனக்கு அந்த சக்தியை கொடு. யாரும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்க தான். நீ தான் காப்பாத்தணும். இது மட்டும்தான் இப்ப என்னோட பிரார்த்தனை.
மேடம். நீங்க ரெடியா? ரெடி மேடம். அஞ்சனாவை எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட வேண்டிய பொறுப்பு உங்களோடது. தெரியும் மேடம். அவ போக போறது ஸ்ட்ரைக்க முடிவுக்கு கொண்டு வர. அது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். அசம்பாவிதங்கள் என்ன வேணா நடக்கலாம். எப்போ என்ன ஆபத்துனாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. போலீஸ்க்கு நான் தகவல் சொல்றேன். அப்படியே செஞ்சிடலாம் மேடம். 2-3 நாளாவது அங்க தங்க வேண்டி வரும். தெரியும் மேடம். கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கணும். அஞ்சனாவுக்கு அங்க வசதியா இருக்கும். அவ ஒருவேளை பாஸ்கர் வீட்டுக்கு போலாம். அதை தடுக்க வேண்டாம். சரிங்க மேடம். நீங்க போங்க சந்திரானா. ஓகே மேடம். அம்மா, நான் அவளை தூக்கி வெளியே வீசலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க அவளுக்கு உள்ள இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க. மனு, இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான். கம்பெனிய பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்னோட எதிரியே உதவி பண்ணாலும் நான் அதை ஏத்துக்குவேன். அவ அங்க போய் என்னமா பண்ண போறா? அது அவ அங்க போனதுக்கு அப்புறம் தானே தெரியும். அது அவளுக்கு ரொம்ப பழக்கமான ஏரியா. தொழிலாளர்கள் கிட்ட பேசி சமாதானப்படுத்தணும். அம்மா, தொழிலாளிங்க நினைச்சா எதுவும் பண்ண முடியாதுமா. யூனியன் தலைவர்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிளான்டேஷனை மூடாம விட மாட்டோங்கிறாங்க. அதுக்கு காரணம் நீ அங்க போய் அவங்கள அடிச்சது. அம்மா, அவளை அனுப்புற முடிவை வாபஸ் வாங்கிக்கோங்க. இல்ல, அவ ஒருவேளை அங்க போய் ஜெயிக்கலனாலும் எதையும் கெடுக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கம்பெனியோட ஸ்டேட்டஸ பத்தி தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் ஒரு ஃபைலை கொடுத்தோம். அதை வச்சு அவ ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணிட்டா. நீ அந்த ஃபைலை ஓபன் பண்ணியாவது பாத்தியா? உனக்கு தான் டைமே இல்லையே. நல்லா குடிச்சு கும்மாளம் போட மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாதுமா. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், பட் ஒரு முயற்சி. நீ அதுக்கு ஒரு முயற்சியாவது எடுத்தியாமனும். எந்த வழியிலையாவது கம்பெனி முன்னேறினா எனக்கு போதும். செவ்வாய் தோஷம் பேரை சொல்லி அவளை இங்கேருந்து அனுப்பணும் தானே நம்ம முடிவு பண்ணோம். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் ஒன்னும் மறக்கல. அவ முதல்ல போய் இதை முடிக்கட்டும். அதுக்கப்புறம் வேணா பேசி பார்க்கலாம். அம்மா, மனு, தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. அஞ்சனா பிளான்டேஷனுக்கு புறப்பட போறா. நீ எதுவும் அவகிட்ட வம்பு பண்ணாத. எனக்கு ரத்த திலகம் அணிவித்து அனுப்பி வையுங்கள். நான் யுத்த களத்திற்கு போக போகிறேன் என்பதை தாங்கள் அறிந்ததுதானே? தோல்வியுடன் திரும்பி வர எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. தோத்தாலும் ஜெயிச்சாலும் பிளான்டேஷனுக்கு போறேன்ல, எனக்கு அது போதும். அங்க போய் எல்லா இடங்களையும் சுத்தி பார்க்கணும். பாஸ்கர் மாமா வீட்டுக்கு போய் அங்கதான் தங்கணும். அவங்களோட அன்பு கிடைச்சாலே அதுதான் எனக்கு பெரிய மருந்து. அப்போ ஏன் அன்புல மருந்து இல்லையா? நான் அப்படி சொன்னா, உங்க அன்புங்கிற மருந்தாலதான் நான் இப்ப உயிரோடவே இருக்கேன். அம்மாங்கிற அன்பு, உங்க விரல்கள் கொடுக்கிற அரவணைப்பும் போதும். நீங்க இங்க இருக்கிறதுனாலதான் நான் இங்கேயே இருக்கேன். பாஸ்கர் அண்ணனை நான் கேட்டதா சொல்லுமா. நீங்க கேட்டதா சொன்னா அவர் எப்படின்னு கேட்க மாட்டாரா? நீங்க மனசுல நினைச்சாலே நான் அதை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? அங்க போனா என்னோட குட்டி ஃப்ரெண்ட்ஸையும் பாப்பேன். எல்லாரையும் ஒரு நாள் கூட்டிட்டு வரேன், சரியா? அப்புறம் என்னோட பாட்டி, அக்காக்கள், டீச்சர்ஸ், முடிஞ்சா நான் எல்லாரையும் பார்த்துட்டு தான் வருவேன். நீ இப்போ சின்ன குழந்தை ஆயிட்ட. நான் சின்ன குழந்தை தானே. இந்த குழந்தைய போய் யானை மாதிரி இருக்கிற யூனியன் லீடர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போக சொல்றாங்க. என்ன அவங்க முழுங்கிடுவாங்க. நீ நினைச்சா ஸ்ட்ரைக்க
நினைச்சா ஸ்ட்ரைக்கு வாபஸ் ஆயிடும். உங்களோட இந்த ஒரு தைரியம் போதும், நான் ஜெயிச்சிருவேன். அஞ்சனா, ஐயோ. கிளம்பிட்டியா? நீயும் வரியா? அங்கெல்லாம் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. உன்னோட ஊராச்சே. அங்க போனா நான் ஆளே மாறிடுவேன். தேயிலை செடிகள்ல இருந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்சிஜன் கிடைக்கும். ஸ்ட்ரைக் எல்லாம் முடியட்டும், நாம ஒரு நாள் கண்டிப்பா போலாம். சரி போலாம். சரி, சாஜி என்ன கால் பண்ணாரா? ஏய் அஞ்சனா, போதும், சும்மா நீயா கோர்த்து விடாத. நான் சும்மாலாம் சொல்லல, வரதட்சணை கொடுக்கணும். ஃபோன் நம்பர் வேணுமா? வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன். சந்திரா அண்ணன் காத்துட்டு இருப்பாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அந்த கையை தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு நாள் பிரதீபாமா அவங்க கையை என் தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். வரேன் சுஜா. சரி. கார்ப்பரேட் இந்தியா டைரக்டர் போர்டு மெம்பர். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியிலையும் கொடை பிடிப்பானா. கேட்டுக்காங்கண்ணே, இவங்க அங்கே போய் காலை வச்சதும் ஸ்ட்ரைக்கெல்லாம் வாபஸ் ஆகிடும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஒரு பக்கம் மீசையை நான் எடுத்துக்கிறேன். நிறைய தடவை இப்படிதான் சொல்றீங்க. தயவு செஞ்சு அதை முதல்ல பண்ணுங்க. சொன்ன வாக்க காப்பாத்தாதவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. எலும்பில்லாத நாக்கு தானே. அண்ணே, போலாமா? போலாம் மேடம். சார், என்னையா பண்ணிட்டு இருக்க? இங்க தோட்டத்துல தான் இருக்கேன் சார். நீங்க கண்டுக்காம விட்டுட்டாலும் இது எங்க இடம் சார். நைட்டு திருடிட்டு தான் இருக்காங்க. ஸ்ட்ரைக் முடியறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை சார். இங்கேருந்து ஸ்ட்ரைக்கை முடிச்சு வைக்கிறதுக்கு ஒருத்தங்க வராங்க. யார் சார்? யார் வரா? உன் பழைய ஆள் தான், அஞ்சனா மேடம். எதுக்கு வராங்க? பழையபடி இங்க என்ன மூட்டையா தூக்க போறாங்க? அவன் மூலமா என்ன ஆனாலும் ஸ்ட்ரைக் முடியக்கூடாது. அப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். மேடம் வந்த மாதிரியே திரும்பி போயிடுவாங்க. அதுக்கான வேலையை நான் செய்யறேன் சார். ஸ்ட்ரைக் மட்டும் வாபஸ் ஆச்சு, அப்புறம் எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். ஸ்ட்ரைக் முடியெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். அது போதும். அஞ்சனாவோட ப்ரப்போசலை அப்படியே ஃபாலோ பண்றது தான் நல்லது. சோஷியல் மீடியாவில் கம்பெனியை புகழணும், growth அதிகமாகிறது. இப்படி ஒரு ப்ராபகண்டா. சோஷியல் மீடியால இருந்து யாரோ வரதா சொன்னாங்க. சொல்லுங்க, வர சொல்லு. அவங்க வந்துட்டாங்க. வாங்க. மேடம், ஐ எம் பிரான்சிஸ் டிசோசா. உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க. போன எலெக்ஷன்ல ஆளுங்கட்சியோட தமிழ்நாட்டோட சோஷியல் மீடியா ப்ரமோட்டர் இவர்தான். நம்ம விஷயம் எப்படி? உங்களுக்கே தெரியும், கம்பெனியை பத்தி இப்ப நல்ல இமேஜே இல்லை மேடம். அதை முதல்ல மாத்த நிறைய பிரெயின் ஒர்க் பண்ணணும். சோஷியல் மீடியாவை முழுசா கவர் பண்ணணும். ஒரு மெசேஜ் கிடைச்சா எல்லாரும் அதை ஷேர் பண்ணணும். அந்த அளவுக்கு இமேஜை மாத்தணும். அதுக்கு தானே உங்க கூட கான்டாக்ட் வச்சிருக்கோம். இங்க பாருங்க பிரான்சிஸ்,
நம்மளோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வரும்? 2 கோடி ரூபாய் மினிமம் தேவைப்படும். ஓ, இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. வைடா மெசேஜ் ரீச் ஆகணும். அது மட்டும் இல்ல, கம்பெனியோட ஷேரையும் விற்க வைக்கணும்ல. அக்ரீட். ராஜீவண்ணா, அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். பிரான்சிஸ், என் கேபின்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். டூசிங்கிறது பெரிய அமௌண்ட் தான். ஆனா இப்ப நமக்கு தேவை இருக்கே. வர சொல்லுமா. ஜிஆர் பிள்ளை, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இவர்தான் கிட்டத்தட்ட எல்லா பேப்பர்ஸ்லயும் பொருளாதார கட்டுரைகளை எழுதுறாரு. அப்புறம் சேனல்ஸ்லயும் பேசுறாரு. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவங்க தான் மல்லிகா, எங்களோட எம்டி. வணக்கம். தெரியும். பிகே இந்தியா எம்டிய தெரியாதவங்க யாரும் இருக்கா? உட்காருங்க, வாங்க. என்ன பண்ணலான்னு சொல்லுங்க சார். கம்பெனியோட ஸ்டேட்டஸ் இப்ப நல்லா ஆயிடுச்சுன்னு கவர் ஸ்டோரிஸ் வரணும். உங்களை மாதிரி ஆட்கள் எழுதுனா ஜனங்க நம்புவாங்க. எல்லா பேப்பர்ஸ்லயும் வரணும். அப்புறம் சேனல்ல எக்கனாமிக் டிபேட்லயும் பேசணும். பண்றேன். ஆனா என்ன? 10 lakhs ஆகுமே. பண்ணிடலாம் சார். பிகே இந்தியாக்கு கீழே இருக்கிற எல்லா கம்பெனிஸோட டீடைல்ஸும் எனக்கு வேணும். அதெல்லாம் கொடுத்துடலாம். நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். உடனே இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இவங்க எல்லாரும் தான் இந்தியாவோட பொருளாதார தூண்கள். இப்படி மாறி இருக்கிற உலகத்துல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மல்லிகா, அஞ்சனா உண்மையிலேயே பிரில்லியன்ட். அப்புறம் நம்ம கம்பெனிக்கு அவ ஒரு பெரிய அசெட். ஏதோ இப்போதைக்கு அவளுக்கு தோணுனதை பண்ணிட்டு இருக்கா. ஆனா எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் தெரியும். வேலை முடிஞ்சா எல்லாருக்கும் தெரிய போகுது. அஞ்சனா, இங்க பிரச்சனையை தீர்க்க வரியா? வந்த வேகத்திலே உன்னை திருப்பி அனுப்பி விடுறேன். நீ எல்லாம் முதலாளி ஆனா என்ன ஆகுறது? கார்ல போர்டு வேற வச்சிருக்காங்களே, டைரக்டர், போர்டு மெம்பர். இதுக்கெல்லாம் வந்த வாழ்க்கைய பாரு. அண்ணா, இந்த ஆள் கொஞ்சம் டேஞ்சர். நீங்க பந்தாவா உட்காருங்கம்மா. இறங்காதீங்க, நானே வந்து ஓபன் பண்றேன். வணக்கம் மேடம். வணக்கம். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஸ்ட்ரைக்கா பேசி முடிக்க தானே? ஆமா. நீங்களும் ஸ்ட்ரைக் பண்றீங்களா என்ன? இல்லையே. ஸ்ட்ரைக்குக்கு எதிரானவரா நீங்க? அப்படியும் இல்ல. என்ன அப்படி இல்ல? ஒன்னு ஸ்ட்ரைக் பண்றேன்னு சொல்லுங்க, இல்லனா எங்க டீம்னு சொல்லுங்க. இல்ல. ஓகே. சூப்பர்வைசருங்கிற முறையில கம்பெனிக்கு உண்மையா இருப்பீங்களா? நான் எப்பவும் அப்படிதான் மேடம். எப்பவும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ உறுதுணையா இருப்பேன். ஸ்ட்ரைக்கை முடிச்சு வைக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஸ்ட்ரைக் முடியாது மேடம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க வந்ததே வேஸ்ட். ஓ, அப்படியா? ஆமா. ஸ்ட்ரைக்கை முடிக்கணுமா வேண்டாமான்னு யூனியன் லீடர்ஸ் தானே சொல்லணும். அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது கம்பெனி மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் அவங்க சொல்லணும். அதை சொல்றதுக்கு அவங்கள வர சொல்லணுமா? நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றீங்களா?
இல்லனா நான் அபிஷியல் நோட்டீஸ் கொடுக்கறேன், அதை நீங்க இஷ்யூ பண்ணா போதும். உங்களுக்கு தெரியாதா மேடம், வைஸ் சேர்மன் அவங்கள அடிச்சிட்டாரு. அந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க அதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னா அவங்க உங்களே அடிப்பாங்க. திரும்ப போறதை தவிர வேற வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா, இங்க நிலைமை சரியானதும் நானே சொல்றேன் மேடம். ஓகே, நான் கிளம்புறேன். அண்ணா கிளம்பலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.